தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும், அரசியல் பழிவாங்கல்கள் இடம்பெறும் என தேர்தல் காலத்தில் பெரும் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் இதுவரையில் அப்படியொன்றும் இடம்பெறவில்லை. அவர்களே பொய்யை கூறியுள்ளார்கள். இரு தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளோம். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கிய குற்றச்சாட்டிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆனால் பிள்ளையான் இந்த குற்றச்சாட்டை மாத்திரம் செய்யவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்திருந்த காலத்தில் இடம்பெற்ற அறந்தலாப பிக்கு கொலை, காவல்துறை அதிகாரி கொலை போன்ற சம்பவங்களை கணக்கில் கொள்ளாவிட்டாலும் அதன் பின்னர் பிள்ளையான் பல்வேறு ஒப்பந்தங்களுக்கான கொலைகளை செய்துள்ளார். பிள்ளையானை விசாரிப்பதற்கு காவல்துறையினருக்கு அதிக நாட்கள் இருக்கின்றன. தற்போது ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ஷ, உதய கம்மன்பில, ராஜித சேனாரட்ன உள்ளிட்டோர் பயந்து பிள்ளையானை பாதுகாக்க ஒன்று திரண்டுள்ளனர். பிள்ளையானை தேசத்தின் வீரராகவும் யுத்த நெருக்கடி காலத்தில் பிள்ளையானே யுத்தத்தை நிறைவேற்றி கொண்டு வந்ததாகவும் கூறுகின்றார்கள். இதற்காக இவ்வாறு குழப்பமடைகின்றார்கள். பிள்ளையான் வாயை திறந்தால் எவற்றை கூறுவார்? இவர்கள் பெற்றுக் கொடுத்த ஒப்பந்தங்கள் வெளிவந்து விடுமோ என்று பயந்துள்ளார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரகாரம் நெருங்கிய உறவினர்களுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் மாத்திரமே பிள்ளையானை சந்திக்க முடியும். அதனாலேயே அந்த பணியை உதயகம்மன்பிலவிடம் ஒப்படைத்துள்ளார்கள். ஆனால் இதுவரையில் வழக்கு வாதாடியது இல்லை. தற்போது முதன்முறையாக பிள்ளையானின் வழக்கை வாதாடப் போகின்றார்.